வாதத்தின் தன்மை தோலில் அதிகமாகாமல் தோல் நோய்கள் வராது. அதனால தான் இன்னைக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், இந்த முழங்கால் இருக்கு இல்லைங்களா, அந்த முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி மட்டும் கருப்படிச்சிருக்கும். அந்த புண்கள் சீக்கிரமாக ஆறுறதில்ல. மேக்சிமம் பாருங்கள், இது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னாக்க, அதிகமாக காலை தொங்க போட்டு உட்கார்றவங்க, அதிகமாக நின்றுட்டு வேலை செய்கிறவங்க. நாங்கள் சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, காலங்காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தது படிகார நீர் அப்படின்றத நம்ம இது பண்ணுவோம். உடலை உஷ்ணத்தை தரக்கூடியது அகத்திக்கீரை. அகத்தில் தீச்சத்து, அந்த வெப்பத்தை அதிகப்படுத்துறதுக்கு அகத்திக்கீரை இதாக இருக்கும். அதனால தான் ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கரப்பானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கரப்பான், இந்த எக்ஸிமா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு இந்த தோல் நோய்களில், அதாவது நமக்கு கால்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சிலருக்கு வட்டமாக கருப்பாக அதில் நல்ல செதிலாக உருவாயிருக்கும். அதில் சில டைமில் அதுலேருந்து நச்சு வடியும். அப்படியே அந்த காலில் அந்த நமக்கு அந்த காலில் முட்டி எலும்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கணுக்காலில் அந்த 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 எலும்புக்கு மேலே மேக்ஸிமம் அது பரவாயில்ல இருக்கிறது பெருசாக இருக்கும். சில பேருக்கு இது 2 கால்லையுமே இருக்கும். நல்லா பார்த்தா அந்த சொறி இருக்கும். அந்த மேலே இருக்கிற அந்த செதில் நிறைய இதாகிறதுனால அரிப்பு அதிகமாக இருக்கும். அது சொரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, சில டைமில் அது உள்ள சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருந்துட்டு அதில் நச்சு தண்ணி நமக்கு அது வடிஞ்சிட்டே இருக்கும். சரிங்களா? சித்த மருத்துவத்தில் நாங்கள் பொதுவாக சொல்கிறது உண்டு, வாதம் அல்லாது மேனி கெடாது. அதாவது வாதத்தின் தன்மை தோலில் அதிகமாகாமல் தோல் நோய்கள் வராது. அதனால தான் நீங்கள் எந்த சித்த மருத்துவர்கிட்ட வேணாலும் போங்க, அந்த தோல் சம்மந்த போகும்போது கொஞ்சம் பேதி மருந்து கொடுத்து வாதத்தை உடலில் கம்மி பண்ண பார்ப்பாங்க. இந்த எக்ஸிமா எப்படி வருது அப்படின்னாக்கா, அந்த இரத்த குழாய் வாதமானது, அந்த காற்று நம்ம உடம்புல அந்த வாதத்தின் தன்மை அதிகமாகும் போது அந்த சதைகளில் அடைப்பை ஏற்படுத்துது, அந்த இரத்த கட்டுகளை ஏற்படுத்துது. இப்போது நமக்கு அந்த ஒரு இடத்துல பிளட் ஃப்ளோ கட்டாச்சு, ஒழுங்காக போகல அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்படிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், இந்த முழங்கால் இருக்கு இல்லைங்களா, அந்த முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி மட்டும் கருப்படிச்சிருக்கும். ஆனால் எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனால் அதுக்கு மேலே உள்ள பகுதியெல்லாம் வெள்ளையாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த பகுதிகளில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த எக்ஸிமா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த முக்கியமான அந்த செல்களுக்கு தேவையான இரத்த ஓட்டம் போகாதனால தான் அது கருப்படிக்கும். கருப்படித்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல செல் டெத்து ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்லானது அழிய ஆரம்பிக்கும். அந்த அழிவுனால அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நல்லா சொதன்னு போகும். அதுக்கு மேலில் இருக்கிற செல்கள் செத்துப்போன செல்கள் அந்த மேல் அடுக்கில் இருக்கிற செல்கள் கம்ப்ளீட்டாக இருந்ததுனால நமக்கு அந்த செதிலாக ஃபார்ம் ஆகுது. ஆனால் அதுக்கு அடியில் அந்த செல் நெக்ரோசிஸ், அந்த செல் இறப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால சொதன்னு இருந்துகிட்டே இருக்கும். அங்கேருந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் நச்சு நீர் நமக்கு இதாகும். அதில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால சில டைமில் அது இன்ஃபெக்ஷன் அதிகமாகி புண் அதிகமாகி அது ஆறாத புண்களாக நமக்கு அது இருக்கும். அந்த புண்ணு அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட சீக்கிரமாக ஆறாது. ஏன் ஆறாதுன்னா, அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த புண்கள் சீக்கிரமாக ஆறுறதில்ல. மேக்சிமம் பாருங்கள், இது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னாக்க, அதிகமாக காலை தொங்க போட்டு உட்கார்றவங்க, அதிகமாக நின்றுட்டு வேலை செய்கிறவங்க. நிறைய போலீஸ்காரங்களுக்கு இது நான் பார்த்துருக்கேன். டிராஃபிக் போலீஸ் மாதிரி இருப்பாங்க, இல்லை அதிக நேரம் நிற்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப காமனாக பார்க்கலாம். அதிகமாக நிற்கிறவங்களுக்கு இந்த கால் அந்த வீக்கம் அடையும், அந்த ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாது. அதனாலே அவங்களுக்கு இந்த கரப்பான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், அது அதிகமாக நிற்கிறதுனால உள்ளது.
அந்த மாதிரி இந்த எக்ஸிமா இருக்குது. இதுக்கு சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வூண்டு வாஷ் வந்து பண்ணுறது வந்து டெய்லியும் வந்து ஹைஜீனிக்காக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நச்சு நீர் வடியுது அப்படின்னா அந்த இடத்துல ஈஸியாக தொற்றுக்கள் வந்து நமக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு உண்டு. நாங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, காலங்காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தது படிகார நீர் அப்படின்றத நம்ம இது பண்ணுவோம். இந்த இது கடையிலலாம் நம்ம திஷ்டிக்காக கட்டுறோம் பார்த்திங்களா, அந்த படிகாரம் தான். அதை எடுத்து கொஞ்சமாக உடைச்சி ஒரு டம்ளர் ஒரு 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 டம்ளர் தண்ணியில் சும்மா 1 கிராம் வந்து அந்த படிகாரத்தை நாம் இது பண்ணணும். ஏன்னா இந்த உப்புக்கு வந்து கிருமிகள் கொள்ளும், கிருமி வந்து சர்வை ஆகாது. ஸோ இது வந்து இப்போ நம்ம பீட்டாடின்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆன்டிசெப்டிக் லோஷன்ஸ் மாதிரி, அந்த மாதிரி நம்ம காலகாலமாக பயன்படுத்திட்டு வந்தது தான் இந்த படிகார நீர். இது இப்போ அந்த படிகாரை வந்து இது பண்ணும்போது அது சில வைரஸ்களை வந்து இது பண்ண வூண்டு வாஷ்க்கு வந்து இது பண்ணும். அதே மாதிரி படிகாரத்துக்கு வந்து அந்த அந்த உப்புக்கு வந்து படிகார உப்புக்கு ஒரு முக்கியமான செய்கை உண்டு. என்ன அப்படின்னாக்கா, துர்மாமிச வளர்ச்சியை தடுக்கும். துர்மாமிச வளர்ச்சி அப்படின்னாக்கா அந்த கெட்டு போகிறது, அழுகி போகிறது, சில வளர்ச்சிகளை வந்து புண்ணுலேருந்து நமக்கு சில வெள்ளை வெள்ளையாக வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி தொற்றுகள் வந்து வரதை வந்து தடுக்கும். ஸோ நம்ம அந்த வூண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த படிகார நீரை வச்சு கொஞ்சம் வாஷ் கொடுக்கணும். அப்போ வாஷ் கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னாக்கா, அந்த தொற்று அதிகமாகிறது பெருசாகிறது வந்து கம்மியாகும். ரெண்டாவது, அந்த செதில்கள் மேலே வெள்ளையாக இருந்த செதில்கள் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். அதை நம்ம தேய்ச்சி கீச்சு அதை கொஞ்சம் எடுத்துடணும். ஏன்னா அந்த செல்கள் வந்து டெத் செல் இருக்குது. இப்போ நம்ம மேலே ஏதாவது வந்து ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா, செத்த செல்லு மேலே எவ்வளோ நேரம் தேய்ச்சா என்ன ஆயின்மெண்ட் தேய்ச்சா என்ன, ஒன்றும் இல்லை. அந்த செதில்களை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் நல்லா படுற மாதிரி நம்ம இது பண்ணோம்னா தான் அந்த உள்ளே வந்து அந்த மருந்தின் வேகம் கொஞ்சம் ஈஸியாக எளிதாக வந்து இறங்கும். அதனால் வந்து அந்த அப்சார்ப்ஷன் நம்ம சொல்லுவோம், அந்த அப்சார்ப்ஷனோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த செதில்களை எடுத்துகிட்டு ப்ராப்பராக வந்து கொடுக்குற ஆயின்மெண்ட்டு நாங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து கந்தக வெண்ணெய் அப்படின்றது சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்துவோம். அதை வந்து பயன்படுத்தும் போது நல்லாவே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், அந்த எக்ஸிமாவுக்கு வந்து அடைப்பு இருக்குது, ரத்த ஓட்டம் ஒழுங்காக காலுக்கு போகலை, அதனால தான் வந்து அந்த தொந்தரவு வந்து நமக்கு வந்து அதிகமாகுது அப்படின்றது சொல்லிடணும். ஸோ இரத்த குழாய் அடைப்புகளை வந்து தீர்க்கக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த எக்ஸிமாக்குன்றது வந்து கொஞ்சம் பெருமருந்துகள் தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் முப்பு போன்ற இந்த முக்கியமான மருந்துகள் தான் கொடுப்பாங்க. அது மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுக்கிறது வந்து நல்லது கிடையாது. எக்ஸிமா இருக்குது அப்படின்னாக்கா ரெகுலராக வந்து மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நல்ல சித்த மருத்துவராக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் வந்து அந்த நமக்கு அந்த இரத்த குழாய் அடைப்பு வந்து சீராகும். ஒரு இடத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டோன்னாவே முடிஞ்ச வரையும் ஹீல் பண்ணுற மெக்கானிசத்தை, அதை குணப்படுத்துகிற மெக்கானிசத்தை தான் நம்ம உடம்பே செய்யும். சரிங்களா, அதை நம்ம இது பண்ணணும். இப்போது இதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுக்கலாம் அப்படின்னாக்க, இந்த பிரச்சனை வந்துச்சு சார், எனக்கு வந்து அதிகமாகக்கூடாது, நம்ம உணவின் மூலமாக கட்டுப்படுத்த முடியுமானாக்க கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா, வழக்கமாகவே நம்ம சொல்லுவோம், ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா உப்பு புளி வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். நான் சொல்லியிருந்தேன், சித்த மருத்துவத்தில் வாதம் வந்து அதிகமாகிறதுனால தான் நமக்கு வாதம் அல்லாத மேனி கெடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது தான் இந்த புளி வந்து நம்ம அதிகமாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு தெரியும், புளி சாதத்தெல்லாம் சாப்பிட்டா அப்படின்னா நிறைய கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸு, கேஸ் வந்து நல்லா உருவாகும். அதனால தான் வந்து புளி சாதத்தை வந்து சாப்பிடும்போது வாதத்தன்மை, உப்பு அது கூட சேரும்போது கண்டிப்பாக வாதத்தின் தன்மை வந்து அதிகமாகும். அதனால தான் வந்து உப்பு புளியை வந்து தவிர்க்கிறோம். அதே மாதிரி அந்த அரிப்புகளை வந்து தூண்டக்கூடியது உப்பு எடுத்துக்கும் போது நமக்கு நார்மலாகவே வந்து நம்ம உடம்பு நல்லா வந்து விளாடி முடித்த உடனே வேர்வை வந்து அதிகமாகுது. கொஞ்சம் நேரத்தில் அங்கே உப்பாக வந்து படுதுன்னா நமக்கு என்ன ஆகுது, அதை அப்படியே க்ளீன் பண்ணாத விட்டோன்னா கொஞ்சம் டக்குன்னு நமக்கு அரிக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் உப்பு வந்து நம்ம ரத்தத்தை உடம்புல அதிகமாக கொடுக்க இந்த மாதிரி தொற்று உள்ள இடத்துல, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல அரிப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் உப்பு புளியை மெயினாக வந்து குறைக்க சொல்கிறது. அதே மாதிரி சில அலர்ஜன் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு
அது வந்து நம்ம தவிர்த்து தான் ஆகணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுங்க, பாவக்காய் சாப்பிடக்கூடாதுங்க, சேனக்கிழங்கு ஐட்டம் வந்து சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்றத சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்க இது எல்லாத்தையுமே அந்த அரிப்புகளை வந்து அதிகப்படுத்தும். அதனால தான் மசாலா ஐட்டம், அகத்திக்கீரை அதாவது வந்து அகத்தில் தீயை அதிகப்படுத்துவதனால தான், அதாவது வந்து உடலை உஷ்ணத்தை தரக்கூடியது அகத்திக்கீரை. அகத்தில் தீச்சத்து அந்த வெப்பத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து அகத்திக்கீரை வந்து இதாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த வெப்பமானது அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜிக்கு வந்து இருக்கும். அதனால தான் அகத்திக்கீரை தோல் நோய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் அந்த இரத்த குழாய் அடைப்புகளை வந்து சீர் செய்யக்கூடியது. அது இல்லாமல் அந்த பூண்டில் சல்ஃபர் இருக்கிறதுனால நல்ல அந்த கிருமி தொற்று அந்த துர்மாமிச வளர்ச்சி அது தடுத்தும். அதனால் அந்த மாதிரியான உணவுகளை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு நல்ல மருத்துவரோட ஆலோசனையோடு தான் எக்ஸிமா வந்து மருந்து எடுக்கிறது நல்லது. இதே மாதிரி தொடர்ந்து எடுத்திருந்தால் 1 மாதத்துக்குள்ளாரே வந்து அது நல்ல மாற்றங்கள் வந்து கொடுக்கணும். எக்ஸ்டர்னலாகவும் பார்க்கணும், இன்டர்னலாகவும் ட்ரீட் பண்ணணும். இது ரெண்டும் கரெக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் 1 மாதத்துக்குள்ளார வந்து நல்லாவே வந்து நமக்கு நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துருக்கேன். அதனால தான் வந்து இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.